கான்ட்ராக்ட் கல்யாணமா? என்னங்க இதெல்லாம்? உண்மைதான் பாட்டி. ஒரு வருஷத்துக்கு புருஷன் பொண்டாட்டிய நடிக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு கான்ட்ராக்ட் டேட் முடிஞ்சிருச்சாம். அதான் காவேரி அவ வீட்டுக்கு கிளம்புறதுக்கு விஜய் சொல்லிருக்காரு. இதோ பேக்ல எடுத்துட்டு வந்து நிக்கிறா பாருங்க. அதான் விஷயம் தெரிஞ்சு மொத்த குடும்பமும் இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம்? நக்கலா பேசுற? என் அக்காவோட வாழ்க்கையை இந்த ஆள் நாசம் பண்ணிருக்காருன்னு நாங்கெல்லாம் கொதிச்சு போய் பேசிட்டு இருக்கோம். உனக்கு இதுவும் நக்கலா இருக்கா? பல்லகில எல்லாம் பேத்திரமா பாத்துக்கோ. பேரு எங்க? பேரு பாப்போம். பேரு பாக்கலாம். பாட்டி பாத்தீங்களா? விஜய் எவ்வளவு பெரிய விஐபி, டீசென்டான மனுஷன். அவரை போய் அந்த ஆளு இந்த ஆளுன்னு எப்படி மரியாதை இல்லாம பேசுறாங்க? லோக்கல் இடியட். ஆமா 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 ஆமா, இவன் பண்ண காரியத்துக்கு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. மரியாதை ஒரு கேடாடி இவனுக்கு. பாட்டி, கான்ட்ராக்ட் கல்யாணம்னா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டது யாரு? என்ன பேயா வந்து போட்டுச்சு? உங்க பேத்தியும் தான் சம்மதிச்சு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டாங்க. கழுத்துல தொங்குதே தாலி. விஜய் ஒன்னும் கட்டாய தாலி எல்லாம் கட்டல. இவ சம்மதத்தோட தான் தாலி கட்டிருக்காரு. உங்க பேத்தி நல்ல கோடீஸ்வரனா பார்த்து அக்ரிமெண்ட் போட்டு கண்டிப்பா சொலையா துட்டு வாங்கிட்டு தான் கையெழுத்து போட்டிருப்பா. இல்லன்னு சொல்ல இருங்க. இல்லனா அந்த மாதிரி எதுவும் பெனிஃபிட்ஸ் இல்லாம உங்க பேத்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாளா? இல்ல ஒத்துக்கிற ஆளுதான் இவளா? முதல்ல இவகிட்ட என்ன விஷயம்னு கேளுங்க. அவகிட்ட தான் ஊழலே இருக்கு. ஐயோ, ஊழல் எல்லாம் அசிங்கமா பேசுறாளே. நமக்கு என்னடி தலையெழுத்து? இந்த ஈத்திர வாயில எல்லாம் விழ வேண்டி இருக்கு. ஏய், பணம் எதுவும் வாங்கினியாடி? சொல்லுடி. பணம் வாங்கிட்டு இப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா?